அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தைரியம், தன்னம்பிக்கை, சுபகாரிய அமைப்பு யோகம், பசுமாடுகளுக்கு புதன்கிழமை அகத்திக்கீரை தவிர உணவு கொடுக்க விரயங்கள் சுபவிரயமாக மாறுவது, இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருப்பது, பற்களில் ஏதாவது ஒரு உபத்திரம் என்றாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது, வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், யோகத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் துலா ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சனி அடுத்த 2 வருடத்திற்கு 6ஆம் இடத்தில் வீற்றிருப்பது வசந்தத்தையும் சங்கடத்தையும் போக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதும், தொடர்ச்சியாக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு பெரிய பலனையும் பெரிய தடுங்கல்களெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்துவதும், டக்குன்னு என்று உங்களுடைய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் தீர்வது யோக பலத்தை ஏற்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அதிக அமைப்பாக காணப்படும். துலா ராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை அதிகமாக பெறும் என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு சனியானவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதையும், சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டது விட்டது என்பதையும், நிம்மதியாக தூக்கமும் குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயமும் ஏற்றமும் நிச்சயம் வரும்.